மேடம் என்ன பண்ணுது கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு? நான் போகிறேன், இங்கே வா. நான் போகிறேன் மேடா, இங்கே வா. இல்லை கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன செய்கிற மேடா? மாடா, கதவு முன்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன செஞ்சிட்ருக்க? வா இங்கே, அவன்ட்டு வா, நடந்து வா. நேராவது இல்லை, வா. நேராவது வா, உன் இடத்துக்கு வா. உன் இடத்துக்கு வந்தால் தான் நீ கட்டிட்டு வேலையை பார்க்கலாம். வா. உங்களையே விளையாடிட்டு இருக்க முடியுமா? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? வாடா, ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை. நடந்து வா மாடா, நேராவது வா. வீட்டில் போய் வேலை பார்க்கணும். வா மாடா. வாடா, போஸ் கொடுத்தது போதும், நடந்து வாண்ணே. வாடா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நடந்து வாண்ணே மாடா, நடந்து வா. போஸ் கொடுத்ததெல்லாம் போதும், நட. பாடு இல்லை பாடு மாடா. மாடா, எங்கே போகிற? நடையாருன்னா விழுந்துருவேன். நீங்கள் வா, படுதில்ல. மண்ணு திங்காத என்ன? வாரேன் உங்கள் அம்மா அம்முக்குட்டி வாரா. இல்லை மாடா, மண்ணு திங்காத என்ன? மாடா, மாடா, மாடா இந்த சைடு வாண்ணே. மாடா இந்த சைடு வா. அம்மா கூட்டிகிட்டு போமா, வரியா? என்னடா அம்மா கூட்டிகிட்டு போ. அம்மா கூட்டி எங்கள் கடைக்காலில் பெரிய டானு. மாடா என்னால் பார்க்க, இங்கிட்டு வா. மாடா சொல்கிற பச்சை கேளு, இங்கே நவுண்டு வா. மாடா மண்ணு திங்கக்கூடாது. சரி தள்ளிப்படு, கல் கிடக்குல்ல உள்ள போறியா? மாடா, மாடா, அவன் பின்னாடியே வரல. மாடா இங்கே பாரு. மாடா, மாடா நான் போகிறேன். இங்கே பாரு மாடா, நான் போகிறேன். இது வந்து சுண்டவத்தல் மரம்னு சொல்லுவோம். இந்த மரம் விதை வந்து போட்டதுனால அது வந்து முளைச்சி வந்திருக்கு. இதில் வந்து இப்போ நிறைய பூ பூத்துருக்கு. இந்த பூ வந்து காயாக மாறும். இந்த காயை வந்து நம்ம எடுத்து தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு சுண்டை வத்தல் கிடைக்கும். இது வந்து நம்ம ஏதாவது சாதத்தோடு சாப்பிடும்போது எண்ணெயில் வறுத்துட்டு இந்த சுண்டை வத்தல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தட்டில் காய வச்சதுனால அது வந்து இப்படி ஆயிடுச்சு. இதை வந்து நல்ல வெயிலில் நல்லா காய வைக்கணும். காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டை வத்தல் இப்படி தான் தயார் பண்ணுவோம்.